ஹலோ எவ்ரிவன், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து ரொம்ப நாளாக கமெண்ட்ல கேட்டிருந்தாரு, டெனான் X550 BTயோட எஸ்எம்பிஎஸ் போர்டு இருக்குமான்னு. ஸோ என்னாச்சு அவர்கிட்ட பழைய போர்டு அப்படின்னு கேட்டிருந்தேன். அவர் வந்து இந்த மாதிரி இமேஜில் அனுப்பினாரு, டேமேஜ் ஆகிடுச்சு அப்படின்னு. ஸோ அதை அனுப்புங்க, நான் ரெடி பண்ணி தரேன்னு சொல்லியிருந்தேன். அதனால் அனுப்பியிருக்காரு. ஸோ வாங்க, இது என்ன கண்டிஷனில் இருக்குன்னு ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ஓகே, இப்போ இதை பிரிச்சாச்சு. இப்போ இது வந்து இமேஜில் பார்க்குறதுக்கு இதில் பார்க்கறதுக்கு நல்லா டிஃப்ரெண்ட் இருக்குது. ஸோ ரெசிஸ்டன்ஸு இருக்கிற டயோடு, இந்த ட்ரேஸு எல்லாமே பார்ன் அவுட் ஆகிருக்கு. இதனால தான் அவர் வந்து வேற ஒரு போர்டு வேணும்னு கேட்டிருந்தார் போல இருக்கு. ஸோ இங்கே இருக்க டயோடு, சென்ன டயோடு எல்லாமே வந்து சேஞ்ச் ஆகிருக்கு. எதுக்கு எல்லாமே எடுத்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்கன்னு தெரியல. கம்ப்ளீட்டாக எதுக்கு சேஞ்ச் பண்ணாங்க, என்ன பண்ண ட்ரை பண்ணாங்க தெரியல. ஆனால் பானாக இருக்க மார்க் மட்டும் தெரியுது. ஏன்னா இங்கே பான் சிம்டம்ஸ் இருக்குது, இங்கேயும் பான் சிம்டம்ஸ் இருக்குது. ஸோ இது நல்லாவே அட்டன் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆனால் ரொம்ப மோசமாயிட்டு இருக்கு. ஸோ இது நம்மளால் என்ன முடியுது, எந்த அளவு ரெக்கவர் பண்ண முடியுதுன்னு வாங்க பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு இதோட கண்டிஷன் இதுதான். கம்ப்ளீட்டாக வந்து பான் அவுட் ஆகிட்டு இங்கே இருக்கிற காம்போனண்ட் எல்லாமே நம்ம செக் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ இதில் வோல்டேஜ் பார்த்தீங்கன்னா, இதில் நம்மளுக்கு வர வேண்டிய வோல்டேஜ் பார்த்தீங்கன்னா 5.2 வோல்ட்டு அவுட்புட்டாக வரும். இங்கே கொடுத்துருப்பாங்க 5.2 வோல்ட் அவுட்புட்டுன்னு. ஸோ இது வந்து கரெக்டாக நம்மளால் பண்ண முடியுதுன்னு வாங்க பார்த்துலாம். ஸோ ஃபஸ்ட்டு இங்கே இருக்கிற காம்போனண்ட்லாம் என்ன கண்டிஷனில் இருக்குன்னு செக் பண்ணிக்கலாம். மீட்டர் வந்து கண்டினியூட்டி மோடில் தான் இருக்கு. ஓகே, ஓகே கண்டினியூட்டி மோடில் தான் இருக்கு இப்போ. ஸோ ஃபஸ்ட்டு ஃபியூஸ் ஓகே. இப்போ நம்ம எல்லா டயோடும் செக் பண்ணலாம். இனிஷியல் ஸ்டேஜ்லேருந்தே போகலாம், ஃபியூஸ்லேருந்தே நம்ம போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் டயோட்லேருந்து எல்லாமே போகலாம். ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே கண்டினியூட்டி மோட்லேயே நம்ம செக் பண்ணி பார்த்துலாம். ஏன்னா டயோடை பொறுத்த வரைக்கும் ஒன்று நல்லா இருக்கும், இல்லை ஓப்பன் ஆகிடும், இல்லை லீக் ஆகும். ஸோ இந்த மாதிரி மல்டிமீட்டர்லாம் பார்த்தீங்கன்னா லீக் ஆனால் கூட ஈஸியாக தெரியும். ஃபர்ஸ்ட் கண்டினியூட்டி மோட்ல செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம டயோட் மோட்ல செக் பண்ணிக்கலாம். ஏன்னா இங்கே எல்லாமே விசிபிளாக தெரியுது, எல்லாமே மாற்றிருக்காங்கன்னு. அதுக்கப்புறம் திரும்ப இந்த ப்ராப்ளம் ஏதாவது இருக்கா, இல்லை எல்லாமே கிளியர் ஆகிடுச்சான்னு ஒரு வாட்டி செக் பண்ணிடலாம். ஓகே, இப்போ டயோட் மோட்ல செக் பண்ணிடலாம். கண்டினியூட்டி மோட்ல செக் பண்ண வரைக்கும் எதுவுமே இல்லை. இந்த டயோடு ஓகே, இந்த டயோடும் ஓகே, இதுவும் ஓகே, இதுவும் ஓகே. ஆக்சுவலாக எல்லாமே சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இதுவும் ஓகே, இதுவும் ஓகே. ஸோ கஸ்டமர்கிட்ட நான் எக்ஸ்ட்ரா டீட்டெயில் எதுவுமே கேட்கவே இல்லை. ஜஸ்ட் போர்டு வந்து ரிப்ளேஸ்மெண்ட் என்கிட்ட கேட்டார். நான் நீங்கள் பழைய போர்டு என்னாச்சு அப்படின்னு கேட்டேன். என்கிட்ட போர்டு இருக்குது, இருந்தாலும் பழைய போர்டு என்னாச்சு அப்படின்னு கேட்டேன். அவர் 2 பேர் இந்த மாதிரி கண்டிஷனில் சொன்னார். ஸோ போர்டு வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, ஆனால் ட்ரேஸ் தான் பர்ன் அவுட் ஆகிருக்கு. ஸோ இதை ரெக்கவர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டிருந்தேன். அவர் கொடுத்துருக்காரு. ஸோ ஓகே, ஜென்ன டயோட பொறுத்த வரைக்கும் எல்லாமே கிளீனாக இருக்கு. இந்த இடத்துல ஒரு ஜென்ன டயோடு இருக்கு பாருங்க. இது வந்து எப்பவுமே இந்த மாதிரி ஓப்பன்ல தான் காமிக்கும். பிளஸ் இங்க ஒரு ஜென்ன டயோடு இருக்கு பாருங்க, இது எப்பவுமே ரெசிஸ்டன்ஸ் மோட்ல தான் காமிக்கும். ஸோ இது 166. ஸோ இது வந்து ஷார்ட்னு நினச்சி நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆவாங்க. ஆனால் இது வந்து இங்கே சீரீஸில் கொடுத்துருப்பாங்க, அதனால உங்களுக்கு அந்த மாதிரி இருக்கும். ஸோ இது ஒன்றும் ஃபால்ட்டு கிடையாது. ஸோ இப்போ நம்ம செக் பண்ண வேண்டியது, இந்த ஆப்டா கப்ளரும் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ டைரெக்டாக வந்து நம்ம இனிஷியல் ஸ்டேஜ்லேருந்தே போயிடலாம். இதையும் ஒரு வாட்டி செக் பண்ணிடலாம். இதுக்கும் இங்கே ஏதாவது ஷார்ட் இருக்கா அப்படின்னு ஈஸியாக தெரிஞ்சிடும். ஓகே, ஸோ இதுவும் ஓகே, க்ளீனாக இருக்குது. ஸோ கெப்பாசிட்டர் ஒரு வாட்டி இந்த மாதிரிலாம் வரும்போது தைரியமாக கெப்பாசிட்டர் ஒரு வாட்டி ஷார்ட்டு இந்த மாதிரி கொடுத்து தான் பார்க்கணும், இல்லை மல்டிமீட்டர் டேமேஜ் ஆகிடும். ஸோ எனக்கு ஒரு 10 years ப்ளஸ் வருதுன்னா நான் இந்த மாதிரி ப்ராப்பராக செக் பண்ணுவேன். ஸோ அதனால் மல்டிமீட்டர் நல்லா லைஃப் வருது.
ஓகே, டயோடும் பிரச்சனை இல்லை. ஸோ நம்ம செக் பண்ண வேண்டியது அடுத்தது இந்த ரெசிஸ்டன்ஸு, இங்கே இருக்கிற இந்த ஒரு டிரான்சிஸ்டர் இருக்குது பாருங்கள், எஸ்எம்டி டிரான்சிஸ்டர், ப்ளஸ் இந்த ட்ரேஸை ரீஸ்டோர் பண்ணணும், இந்த ஐசி பிளேஸ் பண்ணணும், இங்கே இருக்கிற எல்லா ரெசிஸ்டன்ஸோட வேல்யூவும் கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும், இந்த டயோடெல்லாம் ப்ராப்பராக செட் பண்ணணும். ப்ளஸ் வந்து ஸோ இந்த ஜென்னர் டயோடெலாம் என்ன வேல்யூ போட்டிருக்காங்கன்னு தெரியல, இது ஒன்று வெளியே எடுத்துட்டு இல்லை லென்ஸில் பார்த்தா தான் தெரியும் இது கரெக்டாக வேல்யூ போட்டிருக்காங்களான்னு. 22 வோல்ட் வரும். ஸோ இங்கே ஒரு டயோட் இருக்குது, இதையும் நம்ம வேல்யூ செக் பண்ணணும். இதுவும் பெருசாக போட்டிருக்காங்க, வாட்டேஜ் அதிகமாக. ஸோ இதுவும் என்னென்னு செக் பண்ணணும். எல்லாமே செக் பண்ணிவிட்டு என்னென்ன காம்பவுண்ட் இதில் ஓவராலாக ஃபெயில்டாக இருக்குது, ப்ளஸ் வந்து இங்கே எங்கே ட்ரேஸ் வந்து எத்தனை ட்ரேஸ் வந்து இங்கே டேமேஜ் ஆயிருக்கு அப்படின்னு நான் உங்களுக்கு க்ளீனாக செக் பண்ணிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி இருக்கேன். ஓகே, இப்போ நான் செக் பண்ண வரைக்கும் இந்த இடத்துல இருக்கிற இந்த 1 வாட்லாம் இங்கே வரவே வராது, ஆஃப் வாட் தான் வரும் எல்லா டயோடும். ஆனால் இங்கே வேல்யூ கிடைக்கலன்னு 1 வாட் போட்டிருக்காங்க. இது ஓகே, நம்ம மாற்றிக்கலாம். ப்ளஸ் வந்து ரெசிஸ்டன்ஸ் எல்லாமே மிஸ் வேல்யூ ஆயிருக்கு. இப்போ இவங்க திரும்ப போட்டு ட்ரை பண்ணியிருக்காங்க போல இருக்கு, இந்த ரெசிஸ்டன்ஸ் எல்லாமே வேல்யூ ஏறி போயிருக்கு. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இங்கே ஒரு லிஸ்ட் எடுத்துருக்க பாருங்க. ஸோ இந்த லிஸ்ட்டில் இந்த எஸ்எம்பிஎஸ் போர்டில் இருக்க காம்போனன்ட் எல்லாத்தோட லிஸ்ட்டும் வேல்யூவும் இருக்குது பேக்லேயும். ஸோ கெப்பாசிட்டர், எஸ்எம்டி கெப்பாசிட்டர் உட்பட, ஐசி உட்பட, டிஓபி 268 விஜி ஐசி தான் இதுக்கு வரும். ஸோ இதுக்கும் என்ன கான்ஃப்ளிக்ட் ஆகுது, ஏதாவது ஒரு மிஸ்மேட்ச் இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு அது எல்லாமே நம்ம ரிமூவ் பண்ணி எடுத்தாகணும். மேக்ஸிமம் ஜெனரேட்டரோட எல்லாமே நம்ம மாற்றிறது நல்லது, ஏன்னா நம்மளுக்கு நோன் வேல்யூ போகிறது தான் நல்லது. ஸோ ஜெனரேட்டரோட டெஸ்டர் இருந்துச்சுன்னா அது செக் பண்ணி போடலாம். இல்லாத சமயத்தில் நம்ம வந்து அதை டைரெக்டாக மாற்றிட்டு யூஸ் பண்ணுறது தான் நல்லது. ஸோ அப்படி தான் இப்போ நான் வந்து எல்லாத்தையும் நான் மாற்றிட்டு, எதெல்லாம் டவுட்டாக இருக்கோ எல்லாத்தையும் மாற்றிட்டு நான் புதுசாக இதை ரீஸ்டோர் பண்ணுற மாதிரி காம்போனன்ட் போட்டு புதுசாகவே கொடுக்க போகிறேன். ஸோ போர்டு இதே வச்சுட்டு, ஸோ வாங்க நான் எல்லாமே சஸ்பெக்ட் இருக்க எல்லாமே எடுத்துட்டு, ஸோ புதுசாக நான் லிஸ்ட்டு எடுத்துருக்கா மாதிரி மாற்றிட்டு கடைசியாக என்ன இருக்குது நான் சாட்டிஸ்ஃபைட்டாக முடிக்க பார்க்குறேன். ஏன்னா சின்ன போர்டு பெருசாக வீடியோ எடுக்க வேண்டாம், சின்னதாகவே முடிச்சிடலாம். ஸோ நான் சாட்டிஸ்ஃபைட்டாக எல்லாமே மாற்றிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். ஓகே, இதை நான் வந்து ஓரளவு கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ என்ன நான் பண்ணியிருக்கேன்னா, ஆசிட்டிஸ் இங்கே இருக்க ஜென்னர் டயோட்லாம் செக் பண்ணது 22 வோல்ட் எக்ஸாக்டாக போட்டிருக்காங்க, அதனால் பிரச்சனை இல்லை. ஸோ இங்கே மாற்றிருந்த அன்வேல்யூ ஜென்னர் டயோடு மட்டும் இங்கே நான் 3 மாற்றிருக்காங்க. ஸோ அதை மட்டும் மாற்றிருக்கேன். இந்த ஒரு IN4007 இந்த டயோடு மாற்றிருக்கேன். ஸோ அது எங்கன்னா இங்கே இருக்குது பாருங்கள். ஸோ இங்கே நம்ம மாற்றுறது இங்கே தெரியும். இங்கே இருக்க 2 டயோடு ப்ளஸ் இங்கே ஒரு டயோடு மாற்றிருக்கேன், ப்ளஸ் இங்கே ஒரு டயோடு மாற்றிருக்கேன். ஸோ இது எல்லாமே இப்போ பர்ஃபெக்ட் கண்டிஷனில் இருக்குது. இதில் எதிர்பார்க்காதது இங்கே எல்லாமே வந்து கரெக்டாக போட்டிருக்காங்க, அதனால் அதை அப்படியே விட்டுட்டேன். ஸோ இன்னொன்று மைன்யூட்டாக ஒன்று மட்டும் மிஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆக்சுவலாக அது வந்து ரொம்ப முன்னாடியே மிஸ் பண்ணியிருப்பாங்க, அதனால் திரும்ப பர்ன் அவுட் ஆகிருக்கும். ஸோ அது என்னதுன்னா இங்கே காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இதுக்கு நடுவில் இருக்கிற இந்த எஸ்எம்டி செராமிக் கெப்பாசிட்டர் தான் இது. 0.1 UF 50 வோல்ட் கெப்பாசிட்டரு. ஸோ இது கம்ப்ளீட்டாக ஓப்பன் ஆகிருக்கு. இதை வந்து அப்படியே விட்டுட்டு இருக்காங்க. இப்போ நான் அதை வந்து செக் பண்ணும்போது இந்த கெப்பாசிட்டரை மாற்றிருக்கேன். இப்போ என்கிட்ட ஒரே ஒரு ஐசி இருக்குது. ஸோ இதை நம்ம போட்டு செக் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து டைரெக்டாக பவரில் கனெக்ட் பண்ணி வோல்டேஜ் எல்லாமே பக்காவாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணிட்டதுக்கப்புறம் நம்ம ஐசி போடலான்னு இதை ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போதைக்கு இதை வந்து எல்லாமே இதில் ஆசிட்டிஸ் அப்படியே இருக்குது. ஸோ கஸ்டமர் மாற்றின ரெசிஸ்டன்ஸ் உட்பட எல்லாமே அப்படியே தான் வச்சுருக்கேன். அன்வான்டாக எதுவுமே வந்து எடுக்கல. ஸோ இப்போ நம்ம இதை ஆன் பண்ணி பார்க்கலாம். சீரீஸில் முதல்ல கொடுத்து பார்க்கலாம். சீரீஸில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. வோல்டேஜ் வந்து நம்ம கெப்பாசிட்டரில் டிரைவர் ஐசி இல்லாமல் அப்படியே ஸ்டேபிளாக இருக்குது. அப்படின்னும் போது நம்ம வந்து ஐசி போட்டு செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதை நான் இப்போ கனெக்ட் பண்ணுறேன் பாருங்க. ஓகே, இப்போ வந்து இது நான் சீரீஸில் கனெக்ட் பண்ணியிருக்கேன். சீரீஸ் பல்ப் எரியல. ஸோ லோடு வந்து பம்ப் அவுட் ஆகலை. இப்போ நம்ம இதில் மீட்டரில் செக் பண்ணிடலாம். நான் கேமரா மவுண்டிங்கில் வச்சுட்டு உங்களுக்கு கண்டினியூ பண்ணுற மாதிரி. ஓகே, இப்போ கேமராவை வச்சுருக்கேன். இப்போது நம்ம ஏசி வோல்டேஜ்லேருந்து லைனாக செக் பண்ணிட்டு போயிடலாம். ஸோ நம்மளுக்கு வர ஏசி வோல்டேஜ் கரெக்டாக இருக்கான்னு பார்த்தாக்கா இந்த இடத்துல பாருங்கள் 242 வோல்டேஜ் கரெக்டாக வந்துட்டுருக்கு. ஸோ வோல்டேஜ் லெவலில் நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. இப்போது இது ஃபியூஸ் தாண்டி நம்மளுக்கு போயிட்டுருக்கான்னு பார்த்துடலாம். நம்ம கெப்பாசிட்டியில் டைரெக்டாகவே செக் பண்ணிடலாம் இதுக்கு. ஸோ இதை வந்து டிசி வோல்டேஜில் கன்வெர்ட் பண்ணிவிட்டு நம்ம கெப்பாசிட்டியில் வோல்டேஜ் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாம். 325 வோல்டேஜ் கரெக்டாக நிற்குது. ஸோ எந்த ஒரு ஆசிலேஷனும் இல்லை. ஸோ நம்மளுக்கு வந்து ப்ரைமரி ஸ்டேஜில் வந்து ஆசிலேஷன் எதுவுமே இல்லாமல் அக்யூரேட்டாக இருக்குது, அதனால் இது ஓகே. ஸோ இதை தவிர மற்றபடி நம்ம செகண்டரி செக்ஷனில் டிரைவர் போன பிறகு தான் நம்ம பார்க்கணும். ஸோ இப்போ வரைக்கும் நம்மளுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் ஸ்டேபிளாக இருக்குது. இப்போ நான் சீரியஸ்லேருந்து எடுத்துட்டேன்.
இப்போ வோல்டேஜ் லெவலில் பார்க்கலாம். ஏதாவது ஷார்ட்டிங்கோ இல்லை அப்நார்மலாக இருந்துச்சுன்னா இமீடியட்டாக வந்து இது ட்ராப் அவுட் ஆகும். ஸோ அதுலேயே நம்மளுக்கு தெரியும். ஸோ இது வந்து ஸ்மூத்திங் கெப்பாசிட்டர் மூலயமா ஸ்னப்பர் ரெசிஸ்டர் மூலயமா இது வந்து ஸ்மூத்தாக தான் ஆகிட்டு இருக்கு. அதனால இப்போ இதில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. நம்ம இதை டைரெக்டாக யூஸ் பண்ணிக்கலாம், ஐசி போட்டுக்கலாம். ஸோ இதை டிஸ்சார்ஜ் பண்ணதுக்கு முன்னாடி நம்ம பல்பில் தான் பண்ணணும். தயவு செய்து யாரும் ஸ்க்ரூ டிரைவர் வச்சு ஷார்ட் பண்ணுறது அந்த மாதிரி எதுவுமே பண்ணிடாதீங்க. அது மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு மற்ற கெப்பாசிட்டர்லேருந்து கெப்பாசிட்டரோட கெப்பாசிட்டியும் கொஞ்சம் குறையும். அந்த மாதிரி அடிக்கடி ஷார்ட் பண்ணிங்கன்னா, ஏன்னா வந்து இந்த மாதிரி கெப்பாசிட்டர் வந்து இந்த சர்க்யூட்டில் அந்த மாதிரி டிசைன் பண்ணுறதில்ல. மற்ற காம்போனண்ட் எல்லாமே வந்து ஃபீட்பேக் போயிட்டு இருக்கும், எல்லாமே டேமேஜ் ஆகும். அந்த மாதிரி பண்ணாதீங்க. ஸோ நார்மலாக வர எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாத சாதாரண ஒரு எஸ்எம்பிஎஸ்னால் அதில் பண்ணலாம். இதில் வந்து அந்த மாதிரி பண்ணிங்கன்னா சுற்றி இருக்கிற காம்போனண்ட்லாம் டேமேஜ் ஆகும். ஸோ இதுக்கு வந்து பல்போ இல்லை பெருசாக ரெசிஸ்டன்ஸோ அது கொடுத்து தான் நீங்கள் பண்ணி ஆகணும். ஸோ இந்த கேஸில் நான் பல்பில் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் இப்போது ஐசி மாட்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இப்போ நான் இதை முடிச்சுட்டேன். இப்போ நம்ம இதை ஆன் பண்ணி பார்த்துடலாம். ஸோ இது ஓகே ஆகுதா இல்லை வேறு ஏதாவது ஆகுதான்னு நம்ம ஆன் பண்ணி பார்த்தா தான் தெரியும். இப்போ நான் சீரீஸ்லேயே கனெக்ட் பண்ணுறேன். இது என்னன்னு பார்த்துடலாம். ஓகே, சீரீஸில் கனெக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ வரைக்கும் எதுவும் பேர்னிங் ஸ்மெல் வரல. ஃபஸ்ட்டு நம்ம இந்த கெப்பாசிட்டியில் செக் பண்ணிடலாம். ஸோ 329 வோல்டேஜ் இருக்குது. நம்மளுக்கு தேவையான 5.6 வோல்டேஜ், 5.2. சூப்பர். ஸோ 5.265 எக்ஸாக்டாக வோல்டேஜ் வந்துட்டுருக்கு. எந்த ஒரு ஆசிலேஷனும் இல்லை, க்ளீனாக இருக்குது. ஸோ இந்த போர்டு அவ்வளோதான், ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம டைரெக்டாக கனெக்ட் பண்ணி செக் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி இப்போ நான் பவர் ஃப்ளாக் வந்து எடுத்துட்டேன். இப்போது என்ன கண்டிஷனில் இருக்குது அப்படின்னு ஒரு வாட்டி இங்கே செக் பண்ணி பார்த்துடலாம். இப்போ வேகமாக இறங்கிட்டு இருக்கு பாருங்கள். ஏன்னா டிரைவர் ஒர்க் ஆகிட்டு இருக்கு, அதனால் ரொம்ப வேகமாக இறங்கும் போன தடவையோட. இந்த இடத்துல 5.2 வோல்டேஜ் எந்த ஒரு லோடும் கொடுக்காததுனால ஸோ இந்த இடத்துல என்ன வோல்டேஜ் இருக்குன்னு பாருங்க. இப்போ சீக்கிரமா ட்ரை ஆகிட்டு இருக்கு, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அப்போ ஸோ நம்ம இதை வந்து டைரெக்டாக கொடுத்து செக் பண்ணி பார்த்துடலாம். இந்த இடத்துல நீங்கள் ஐசிக்கு ஒரு லெக்கு தனியாக வரத்தை பார்ப்பீங்க. ஸோ இந்த மாதிரி ஐசியில் இந்த லெக்கு தனியாக தான் வரும். சர்க்கியூட்டுக்கு ஏற்ற மாதிரி டிசைன் பண்ணியிருப்பாங்க. இந்த லெக்கு நம்ம யூஸ் பண்ணலாம், இல்லை நன்னுன்னு விட்டுடலாம். ஸோ இப்போ இந்த சர்க்கியூட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம இதை அப்படியே விட்டாச்சு. ஸோ இப்போ இது கொஞ்சம் ட்ரைவ் அவுட் ஆகிட்ட பிறகு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு. ஸோ மெயின் வோல்டேஜ் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 3.2க்கு வந்துருச்சு. சீக்கிரமாக ட்ரை அவுட் ஆகிடுச்சு. இந்த இடத்துல இது 0க்கு வந்துருச்சு. என்னதான் இருந்தாலும் ஸோ 3.2 வோல்ட்டாக இருந்தாலும் நீங்கள் வந்து டைரெக்டாக டச் பண்ணிடாதீங்க, கண்டிப்பாக ஷாக் வரும். ஸோ இப்போ வந்து இது ஃபுல்லாகவே ட்ரை அவுட் ஆகிடுச்சு. இங்கேயும் ட்ரை அவுட் ஆகிடுச்சான்னு ஒரு வாட்டி கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு நம்ம இப்போது மேனுவலாக டச் பண்ணி பார்க்கலாம் எங்கேயாவது ஹீட் இருக்கா அப்படின்னு.
ஸோ எதுவும் ஹீட் இல்லை, எல்லாமே க்ளீனாக இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த 5.2 வோல்டேஜ் வந்து இந்த இடத்துல வந்துட்டு இருக்கு இல்லையா, இப்போது நம்ம இந்த ரிலே டிரைவிங் வோல்டேஜ் கொடுத்த உடனே ரிலே கிளிக் அடிக்கதான்னு பார்க்கணும். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு ஜம்பர் மூலிமா ட்விசர்லேயே பண்ணலாம். இப்போ நான் திரும்ப இதை வந்து பவரில் கனெக்ட் பண்ணியிருக்கேன். இங்கே இன்னொரு தடவை வெரிஃபை பண்ணிக்கலாம் 5.2 வோல்டேஜ் வந்து ஸ்டேபிளாக இருக்கான்னு. ஸோ இங்கே 5.2 வோல்டேஜ் ஸ்டேபிளாக இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும் க்ளீனாக 5.2 வோல்டேஜ் எக்ஸாக்டாக இருக்குது. ஸோ இப்போது நான் இந்த ட்விசரில் இங்கே கிளிக் பண்ண போகிறேன். ரிலே கிளிக் அடிக்குதான்னு இங்கே பார்த்தா தெரிஞ்சிடும். ஸோ உங்களுக்கு இந்த பின் வந்து காமிக்கிறதுக்காக தான் எடுக்கிறேன். ஸோ இங்கே லாஸ்ட் பின் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பின்னில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து 5.2 வோல்டேஜ், லாஸ்ட் பின்னில் வந்து நம்மளுக்கு மெயின் பவர், அதாவது இந்த ரிலே டிரைவிங் பவர். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் பின்னும் லாஸ்ட் பின்னும் நான் ஷார்ட் பண்ண போகிறேன். ஷார்ட் பண்ணும்போது ரிலே கிளிக் அடிக்குதான்னு பார்க்கலாம். பார்த்தீங்களா, ரிலே கிளிக் அடிக்குது. அப்படின்னா நம்மளுக்கு வந்து இந்த போர்டு வந்து பக்கா ஒர்க் ஆகிட்டு இருக்கு. ஸோ இது வந்து தாராளமாக கஸ்டமருக்கு டெலிவரி கொடுக்கலாம். இப்போ நான் திரும்ப டச் பண்ணுற பாருங்க. ஸோ பக்காவாக இருக்கு. இப்போ இதை நான் உங்களுக்கு இப்போ டைரெக்டாக கனெக்ட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இப்போ வரைக்குமே இது நம்மளுக்கு சீரீஸில் தான் இருக்குது. இப்போ நான் சீரீஸ்லேருந்து எடுத்துட்டேன். இப்போ டைரெக்டாக எப்பவும் கனெக்ட் பண்ணுற மாதிரி கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. இப்போ நம்ம இந்த இடத்துல வோல்டேஜும் செக் பண்ணிடலாம். ஸோ மிடில் பின் வந்து நம்மளுக்கு ஜிஎன்டி தான். ஸோ இப்போ உங்களுக்கு பார்த்தா தெரியும் பாருங்கள் 5.264 எக்ஸாக்டாக இருக்குது. இது அவ்வளோதான். ஸோ இது கஸ்டமருக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டு டெலிவரி கொடுக்க வேண்டியதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த போர்டு உங்களுக்கு பார்க்கறதுக்கு சின்னதாக இருந்தாலும் எஸ்எம்பிஎஸ் வந்து கொஞ்சம் ரிஸ்க்கான விஷயம். ஸோ அட்டன் பண்ணும்போது யாராவது எஸ்எம்பிஎஸ் அட்டன் பண்ணுறதா இருந்ததுன்னா கேர்ஃபுல்லாக அட்டன் பண்ணுங்கள். சின்ன சின்ன டீட்டெயில் தான், ஆனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து அட்டன் பண்ணணும். இல்லைனா கண்டிப்பாக நீங்கள் ஷாக்கில் வந்து இல்லைனா கண்டிப்பாக ஷாக் அடிக்க வாய்ப்பு இருக்குது. கேர்ஃபுல்லாக இருங்க. ப்ளஸ் வந்து இங்கே ஒரு சின்ன சின்ன காம்பவுண்ட் இருந்தாலும் இதில் டெஸ்ட் பண்ணி தான் போடணும். நான் எப்படி இந்த இடத்துல வந்து இந்த 5.2 வோல்ட்டுக்கு ஸோ இந்த கெப்பாசிட்டர், அதாவது ஐசி மாற்றத்துக்கு முன்னாடி இந்த கெப்பாசிட்டரை வந்து நான் செக் பண்ணணும். இதுக்கு முன்னாடி இருக்கிற எல்லா ரெசிஸ்டன்ஸும் செக் பண்ணிட்டேன். ஸோ இந்த ஒரு ஷீட் உங்களுக்கு காமிச்சிருப்பேன் முதல்ல. இதை பாருங்கள், எல்லாமே செக் பண்ணி டிக் அடிச்சிருக்கேன். அப்புறமா எல்லா வேலையுமே செக் பண்ணி மேனுவலாக வெரிஃபை பண்ணிக்கிட்டதுக்கு அப்புறம் தான் நான் ஐசியே போட்டிருக்கேன். ஏன்னா சிங்கிள் ஷாட் மாதிரி. ஸோ இந்த ஐசி வந்து கொஞ்சம் ரேட் அதிகமும் ப்ளஸ் வந்து ஒரிஜினலும் போயிடுச்சுன்னா திரும்ப வந்து வாங்குறதுக்கு கஷ்டம். அதனால் வந்து நான் ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி நான் வெரிஃபை பண்ணிட்டு தான் இந்த ஐசி நான் இப்போ ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ தைரியமாக ப்ளேஸ் பண்ணிட்டு தைரியமாக ஆன் பண்ண ஓகே ஆகிடுச்சு. அந்த மாதிரி யாராவது இருந்தீங்கன்னா அவசரப்பட்டு ஐசி போடுறதுக்கு முன்னாடி மற்ற எல்லாமே செக் பண்ணிட்டு பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போது இதை வந்து நம்ம யூவி க்ளூ போட்டு சீல் பண்ணணும். ஏன்னா இங்கே வந்து இப்போ நம்மளுக்கு ஒர்க் ஆகுது, இந்த இடத்துல கேப் இருக்குது. ஸோ இந்த கேப்பை வந்து நம்ம ஃபில் பண்ணுற மாதிரி யூவி க்ளூ போட்டு க்ரீன் கலர் மாஸ்க்கு போட்டு சீல் பண்ணிட்டாக்கா இது வந்து க்ளீனாக இருக்கும். ஸோ அதை பண்ணிவிட்டு உங்களுக்கு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக காமிக்கிறேன் பாருங்கள். ஓகே, இப்போது மாஸ்க் போட்டு இதை சீல் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா நீட்னஸாக இருக்கும். ஸோ இது வந்து ரொம்ப டேமேஜ் ஆன போர்டுனே இப்போ சொல்ல முடியாது யாராலையும். இப்போ பக்கா கண்டிஷன்லேயும் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.